வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக சுகன்யா மனோகரன். ஷமீனா, முதலில் தலைப்புச் செய்திகள். ஜல்லிக்கட்டு வழக்கில் பொங்கலுக்கு முன் தீர்ப்பு வழங்க முடியாது, உச்சநீதிமன்றம் மறுப்பு, தலைவர்கள் எதிர்வினை. ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டம் கொண்டுவர ஸ்டாலின் வலியுறுத்தல். மத்திய மாநில அரசுகளை கண்டித்து நாளை ஆர்ப்பாட்டம் என அறிவிப்பு. வரும் 23ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை கூட்டம் ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. சந்திரபாபு நாயுடுவுடன் முதல்வர் சந்திப்பு. கிருஷ்ணா நதிநீரை விடுவிக்க பேச்சு. ஜல்லிக்கட்டு வழக்கில் பொங்கலுக்குள் உடனடியாக தீர்ப்பு வழங்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த உச்சநீதிமன்றம் விதித்துள்ள தடை தொடர்ந்து நீடிப்பதால் போட்டிகளை நடத்த மத்திய மாநில அரசுகள் அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை பல்வேறு கட்சிகள் மற்றும் அமைப்புகளின் சார்பில் முன்வைக்கப்படுகின்றது. மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு முதல்வர் பன்னீர்செல்வம் எழுதியுள்ள கடிதத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார். அதிமுக எம்பிக்கள் மத்திய அமைச்சர் அனில் மாதவ் தவேவை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்துள்ளனர். இந்நிலையில் தமிழகத்தின் பல பகுதிகளிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு ஆதரவான போராட்டங்கள் பரவலாக வலுத்து வருகின்றன. ஜல்லிக்கட்டு நடத்த கோரி தமிழகம் முழுவதும் மாணவர்களும் களத்தில் இறங்கியுள்ளனர். இதனையடுத்து ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் பொங்கலுக்கு முன்பு தீர்ப்பு வழங்குமாறு தமிழக வழக்கறிஞர்கள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த உச்சநீதிமன்றம் இது தொடர்பான தீர்ப்பு எழுதப்பட்டு வருவதால் பொங்கலுக்குள் தீர்ப்பு வழங்க முடியாது என்று தெரிவித்துள்ளது. இதனையடுத்து ஏற்கனவே கடந்த 2 ஆண்டுகளாக உச்சநீதிமன்ற தடையால் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த இயலாத நிலையில் இவ்வாண்டும் பொங்கலை ஒட்டி ஜல்லிக்கட்டு நடத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு நடத்த மத்திய அரசு உடனடியாக அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும் என திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலின் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற ஸ்டாலின் தொகுதி மக்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ஸ்டாலின், முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்காததால் தான் முன்னதாக தீர்ப்பு வழங்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஜல்லிக்கட்டு நடத்த மத்திய அரசு உடனடியாக அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மத்திய அரசு உடனடியாக உச்சநீதிமன்றம் அனுமதி தர திட்டவட்டமாக மறுத்திருக்கிற காரணத்தால் உடனடியாக ஒரு அவசர சட்டத்தையாவது கொண்டு வந்து ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான முயற்சியில் மத்திய அரசு உடனடியாக ஈடுபட வேண்டும் என்று நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் ஆர்வலர்களின் சார்பில் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இல்லை என்று சொன்னால் தமிழர்கள், அதிலும் குறிப்பாக இளைஞர்கள், மாணவர்கள் கிளர்ந்து எழுந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் உடனடியாக மத்திய அரசு தலையிட வேண்டும். ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் மத்திய அரசு உடனே தலையிட்டு அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும் என சென்னையில் நடந்து வரும் உண்ணாவிரதத்தில் தலைவர்கள் வலியுறுத்தினர். ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி சென்னை சேப்பாக்கத்தில் உண்ணாவிரதம் நடைபெற்று வருகிறது. இந்த உண்ணாவிரதத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் நல்லக்கண்ணு, உலக தமிழர் பேரமைப்பின் தலைவர் பழநெடுமாறன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய குழு உறுப்பினர் சி மகேந்திரன், நடிகர் சத்யராஜ் உள்பட பலர் பங்கேற்றுள்ளனர். உண்ணாவிரதத்தில் பேசிய நல்லக்கண்ணு, 1000 ரூபாய் 500 ரூபாய் செல்லாது என ரிசர்வ் வங்கியுடன் கலந்தாலோசிக்காமல் அவசரமாக அறிவித்த பிரதமர் மோடி ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் மட்டும் அவசர சட்டம் கொண்டு வராதது ஏன் என கேள்வி எழுப்பினார். உடனடியாக மத்திய அரசு தலையிட்டு கொண்டு வர வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் சார்பில் நாங்கள் வலியுறுத்துகிறோம். அவர்கள் அவசர சட்டத்தை கொண்டு வரவில்லை என்றால் தமிழ் மக்கள் அனைவரும், அனைத்து கட்சிகளும், அனைத்து பகுதிகளிலும் அடையாளமாக இளைஞர்களும் மாணவர்களும் கூட சேர்ந்திருக்கிறார்கள். அவை தமிழ் மக்களுடைய திருவிழாவாக பொங்கலை ஒட்டி மறுநாள் இந்த விழா, ஜல்லிக்கட்டு விழா தமிழ்நாடு பூரா நடைபெறும். உடனடியாக தீர்ப்பு சொல்லாமல் அதை மேலும் தள்ளிக்கொண்டே போவது இதைத்தான் உறுதி செய்கிறது. தமிழர்களின் பண்பாட்டை பற்றி உச்சநீதிமன்றத்திற்கும் கவலை இல்லை,
மத்திய அரசுக்கும் கவலை இல்லை. இந்த போக்குக்கு எதிராக தமிழ்நாட்டில் அனைவரும் ஒன்று திரள வேண்டும். நம்முடைய பண்பாட்டின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதலுக்கு எதிர்த்து தமிழ்நாட்டில் உள்ள இடதுசாரி இயக்கத்தினர், தமிழ் தேசியவாதிகள், பெரியாரியல்வாதிகள் ஆகிய அத்தனை பேரும் கைகோர்த்து நின்று இந்த தாக்குதலை முறியடித்து தமிழர் பண்பாட்டை நிலைநிறுத்த வேண்டும். இது ஏறு தழுவுதல் அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு தான். மனித இனம் தோன்றிய காலத்திலேருந்து மிருகங்களை அவன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். அதில் எது வதை, எது விளையாட்டு, எது அன்பாக விளையாடுவது அப்படிங்கிறதுல பார்த்தாலே தெரியும். இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது. அதுக்கு தமிழர்களுடைய பண்பாடும் பாரம்பரியம் பலியாயிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் தெளிவாகுது. இதில் மனிதனுக்கு எது நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அதுக்காக சட்டம். ஸோ அந்த சட்டத்தை நிச்சயமாக உடனே இந்த தடையை நீக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கையும் கூட. ஜல்லிக்கட்டு பற்றிய உச்சநீதிமன்றத்தின் கருத்து அதிர்ச்சி அளிப்பதாக தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். சென்னை கமலாலயத்தில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களுடன் பேசிய அவர் தற்போது அவசர சட்டம் கொண்டுவர முடியாது என்றார். இன்று உச்சநீதிமன்றத்தில் இருந்து ஒரு குறிப்பு வந்திருக்கிறது. தீர்ப்பு எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. தீர்ப்பு பொங்கலுக்கு முன் கொடுக்க முடியாது என்று இந்த தகவல் உச்சநீதிமன்றத்தில் இருந்து வந்திருப்பது மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது. ஜல்லிக்கட்டு வழக்கில் பொங்கலுக்கு முன்பு தீர்ப்பு வழங்க இயலாது என்ற உச்சநீதிமன்றம் தெரிவித்திருப்பது ஏமாற்றமும் அதிர்ச்சியும் அளிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து தமிழக மக்கள் மத்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்து வருகிறோம். அவசர சட்டம் ஒன்றை உடனடியாக இயற்ற வேண்டும். இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று நாம் வலியுறுத்தியும் கூட மத்திய அரசு இதனை அலட்சியப்படுத்தி வருகிறது. ஜல்லிக்கட்டு நடைபெற உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்க தவறிய மத்திய மாநில அரசுகளை கண்டித்து நாளை ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என திமுக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக கட்சியின் செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். தமிழர்களின் நீண்ட நெடிய பாரம்பரியம் மிக்க பண்பாட்டின் அடையாளமாக தமிழகத்தில் பல ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு விளையாட்டு நடைபெற்று வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள ஸ்டாலின், மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் ஆகியோர் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடைபெறும் என உறுதியளித்து இருந்ததையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ள நிலையில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் என உறுதியளித்த தமிழக முதல்வரும் மத்திய அமைச்சர்களும் என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார். திமுகவை பொறுத்தவரையில் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்துள்ள ஸ்டாலின், இந்த பிரச்சினையில் உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்க தவறிய மத்திய மாநில அரசுகளை கண்டித்து நாளை காலை மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தெரிவித்துள்ளார். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் தமிழக சட்டப்பேரவை வரும் 23ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. இது தொடர்பான அறிவிப்பை பேரவைச் செயலர் ஜமாலுதீன் வெளியிட்டுள்ளார். அந்த அறிவிப்பில் வரும் 23ஆம் தேதி காலை 10 மணிக்கு ஆளுநரின் உரையுடன் தமிழக சட்டப்பேரவை தொடங்குவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆளுநர் உரையில் அதிமுக அரசின் சில திட்டங்கள் அறிவிக்கப்பட உள்ளது. ஆளுநர் உரையின் மீது நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது சில நாட்கள் விவாதம் நடைபெறும். 23ஆம் தேதி கூடும் சட்டப்பேரவை 5 நாட்கள் நடைபெறும் என்று தெரிகிறது. தமிழகத்தில் நிலவும் கடும் வறட்சி, விவசாயிகள் உயிரிழப்பு, தற்கொலை குறித்து பேரவைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு பன்னீர்செல்வம் முதல்வராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக தமிழக சட்டப்பேரவை கூடுகிறது. ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து கிருஷ்ணா நதியிலிருந்து கூடுதல் தண்ணீர் திறந்து விடுமாறு கோர முதல்வர் பன்னீர்செல்வம் இன்று ஆந்திரத்துக்கு புறப்பட்டு சென்றார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை 67% பொய்த்த நிலையில் தமிழகம் வறட்சி மாநிலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சென்னை உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் வரும் கோடை காலத்தில் தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்தாடும் சூழல் உருவாகியுள்ளது. இந்நிலையில் தமிழக முதல்வர் விடுத்த கோரிக்கையை ஏற்று சென்னையின் குடிநீர் தேவைக்காக கடந்த 9ஆம் தேதி முதல் கண்டலேறு அணையிலிருந்து 1200 கன அடி கிருஷ்ணா நீரை ஆந்திரம் திறந்துவிட்டுள்ளது. இந்த தண்ணீர் 3 நாளில் தமிழக எல்லையை வந்தடையும் என்ற நிலையில் கிருஷ்ணா நதியிலிருந்து கூடுதல் தண்ணீர் திறக்குமாறு கோர முதல்வர் பன்னீர்செல்வம் ஆந்திரத்துக்கு இன்று புறப்பட்டு சென்றார். இன்று பிற்பகலில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து அவர் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார்.
ஸ்கார்பியன் வகையைச் சேர்ந்த இரண்டாவது நீர்மூழ்கி கப்பல் நாட்டுக்கு இன்று அர்ப்பணிக்கப்பட்டது. மத்திய அமைச்சர் சுபாஷ் பாம்ரே இதனை நாட்டுக்கு அர்ப்பணித்தார். மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் ஸ்கார்பியன் வகை இரண்டாவது நீர்மூழ்கி கப்பல் INS காந்தாரியை மத்திய அமைச்சர் சுபாஷ் பாம்ரே நாட்டுக்கு அர்ப்பணம் செய்து வைத்தார். விழாவில் கப்பற்படை உயர் அலுவலர்கள் பங்கேற்றனர். இந்த நீர்மூழ்கி கப்பல் வரும் நவம்பர் மாதம் வரை பல்வேறு விதமான பரிசோதனைகளுக்கும் சோதனை ஓட்டத்துக்கும் உட்படுத்தப்பட உள்ளது. Srimati Beena Bhamre moving to launch the submarine. டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் நிலவும் கடும் பனி காரணமாக ரயில் மற்றும் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், உத்தரகண்ட் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடந்த சில வாரங்களாக கடும் பனிப்பொழிவு நிலவுகிறது. அதிகாலை நேரத்தில் நிலவும் கடும் பனிமூட்டம் காரணமாக வாகன ஓட்டிகளுக்கு கடும் சிரமம் ஏற்பட்டது. விமான ஓடு பாதையிலும் ரயில் தண்டவாளங்களிலும் பனி மூடியிருப்பதால் விமானம் மற்றும் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டன. தலைநகர் டெல்லியில் நிலவி வரும் கடும் பனிமூட்டத்தால் 50க்கும் மேற்பட்ட ரயில்கள் தாமதமாகியுள்ளது. மேலும் 20 ரயில்களின் நேரம் மாற்றப்பட்டதுடன் 3 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதேபோல் டெல்லி பன்னாட்டு விமான நிலையத்தில் விமான வருகையும் புறப்பாடும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்க கோரிக்கை. புதுச்சேரி ஆளுநர் மாளிகை முற்றுகை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. நாடாளுமன்றத்தில் சென்ற மாதம் ஜல்லிக்கட்டு பற்றி பேசாத அதிமுக, திமுக மற்றும் காங்கிரஸ் எம்பிக்கள் இப்போது பேசுவது ஏன் என்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய பொன் ராதாகிருஷ்ணன், ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்க காரணமாக இருந்தது அதிமுக, திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள்தான் என்றும் குற்றம் சாட்டினார். மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய வழக்கு விசாரணைகள் முடிந்து தீர்ப்பு வரக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் சில பேர் ஒன்றும் புரியாமல் ஏன் புதிய சட்டம் கொண்டுறக்கூடாது. இந்த அதிமுக எம்பிலாம் போன மாதம்லாம் பாராளுமன்ற கூட்டம் நடக்கும்போது எங்கே போயிருந்தாங்க? மற்ற கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? இப்போ புதுசாக எல்லாருக்கும் ஞானோதயம் பெற்றிருக்காங்களே, என்ன காரணம்? ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் மத்திய அரசின் சட்டத்தை விட மக்களின் உணர்வுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தெரிவித்துள்ளார். கீழடியில் அகழ்வாராய்ச்சி பணிகளை தொடர வேண்டும் என்று வலியுறுத்தி திராவிடர் கழகத்தின் சார்பில் சென்னை ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்பொழுது செய்தியாளர்களுடன் பேசிய கி வீரமணி, கீழடியில் அகழ்வாராய்ச்சி பணிகளை மீண்டும் தொடங்க வேண்டும் என்றும் மத்திய மாநில அரசுகள் கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மேலும் ஜல்லிக்கட்டுக்கு எதிரான மத்திய அரசின் நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்து மக்களுடைய உணர்வுகள் என்பது மிக மிக முக்கியம். அது மட்டுமல்ல, இந்திய அரசியல் சட்டத்திலேயே மிக தெளிவாக பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு நாகரிகங்களை பாதுகாக்க வேண்டியது அடிப்படை கடமைகள் மட்டுமல்ல, அடிப்படை உரிமை என்பதையும் தெளிவாக்கி இருக்கிறார்கள். எனவேதான் அந்த அடிப்படை உரிமை காப்பாற்றப்பட வேண்டும். ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு ஏதுவாக உடனடியாக அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை தியாகராஜர் கலைக்கல்லூரி மாணவர்கள் ஜல்லிக்கட்டு நடத்த வலியுறுத்தி தெப்பக்குளத்திலிருந்து அண்ணா நகர் வழியாக பேரணி நடத்தினர். பின்னர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். அதேபோன்று பேரணியாக தங்கள் வாகனங்களில் வந்த மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களும் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். உச்சநீதிமன்றத்தின் கருத்து தங்களை ஏமாற்றுவது போல் உள்ளது என்று ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் தெரிவித்தனர். இன்றோ நாளையோ கண்டிப்பாக அவசர சட்டத்தை இயற்றினால் மட்டுமே இந்த வருடம் ஜல்லிக்கட்டை நடத்த முடியும். ஏனென்றால் நீதிமன்றம் கைவிரித்த நிலையில மத்திய அரசு தான் தமிழர்களுடைய பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் காக்க முடியும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. முன்னாடி 4 நாள்ல கூட அவங்க தீர்ப்பு வெளியிட்டாங்க அப்படின்னா அதுக்கான சிச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கும். இதே உங்க தீர்ப்பை வெளியிடாம
அந்த தீர்ப்பு ஒத்தி போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா மக்களின் மனநிலையும் மாணவர்களுடைய மனநிலையும் வந்து ரொம்ப வினோதமாக மாறும். அவங்க வந்து கண்டிப்பாக வந்து போராட்டங்களில் தான் ஈடுபடுவாங்க. கண்டிப்பாக இப்போ பொங்கலுக்கு தடைனாங்க, அதுக்கப்புறம் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அது வந்து வேற இது தனியாக பரிசீலிக்கிற குழு இருக்குது அப்படின்றாங்க, மறுபடியும் அவங்களே கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தடையை மீறி கண்டிப்பான முறையில் நம்ம பண்ணுறோம். அதுக்கு அவங்க தடையை மீறக்கூடாது, கவர்மெண்ட்டில் எந்த இது நடக்கக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா அவங்களே ஒரு அவசர சட்டமோ இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் சட்டசபையில் ஒரு அவசர தீர்மானம் போட்டு இதுக்கான இது கொடுத்துடலாம். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தடையை மீறி பேரணி நடத்த முயன்றதாக 50க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தப்பட்டு வரும் நிலையில் தருமபுரியில் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் பேரணி நடத்த முயன்றனர். 4 ரோட்டிலிருந்து பேரணியாக செல்ல முயன்ற 50க்கும் மேற்பட்டோரை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர். ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்க வேண்டும், பீட்ட அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்று அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இது வந்து எங்கள் ஜல்லிக்கட்டு பாரம்பரியத்துக்கோசம் நாங்கள் எல்லாம் பாடுபடுறோம். இதில் இன்னும் இப்போ செய்தி வந்துச்சு, இன்னும் ஒத்தி வைக்கிற மாதிரி நாங்கள் எப்படி இருந்தாலும் நாங்கள் இதை நடத்துவோம். இன்னும் மேலும் சில போராட்டம் செய்வோம். இதுக்கோசம் நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம். இதனால இன்னும் வந்து நாங்கள் இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஆனால் இதுக்கு இன்னும் நாங்கள் பாடுபடுவோம். எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும், மஞ்சள் விரட்டு வேணும், நாட்டு மாடு காப்பாற்றணும், எருதாட்டம் நாங்கள் கண்டிப்பாக விளையாடுவோம். ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த அனுமதி வழங்க கோரி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. புதுச்சேரியில் நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் திரளான இளைஞர்கள் பங்கேற்றனர். இந்நிலையில் ஜல்லிக்கட்டு வழக்கின் தீர்ப்பை பொங்கலுக்கு முன்பு வழங்க இயலாது என உச்சநீதிமன்றம் அறிவித்ததை அறிந்த போராட்டக்காரர்கள் துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டனர். ஜல்லிக்கட்டுக்கு எதிராக பேசிய புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடிக்கு எதிராக அவர்கள் முழக்கமிட்டனர். முற்றுகை போராட்டத்தின் போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இன்னைக்கு ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறோம். எங்களுடைய எதிர்ப்பையும் எங்களுடைய உணர்வையும் மத்திய அரசு மதிக்க வேண்டும். இந்த ஜல்லிக்கட்டு மீதான தடையை உடனடியாக நீக்கி தமிழின உணர்வாளருக்கு மதிப்பளிக்கணும்னு நம்புகிறோம். அப்படி இல்லைனாக்கா நாளை மத்திய அரசு அலுவலகங்களுக்கு முற்றுகையிட்டு மத்திய அரசுக்கு எதிரான போராட்டங்களை தொடர்ச்சியாக இந்த தமிழ் மண்ணிலே நடத்தி கொண்டே இருப்போம். கடலூரை அடுத்த திருவந்திபுரம் தேவநாத சுவாமி சன்னதியின் பின்புறம் உள்ள மணல் வெளியில் தடையை மீறி நாம் தமிழர் அமைப்பு ஜல்லிக்கட்டு நடத்தியது. நாம் தமிழர் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்பு தென்னரசு தலைமையில் நடந்த இந்த ஜல்லிக்கட்டுக்காக திண்டுக்கல்லில் இருந்து 7 காங்கேயம் காளைகள் வரவழைக்கப்பட்டிருந்தன. திருமானிக்குழி, ஒட்டேரி கிராமங்களைச் சேர்ந்த இளைஞர்களும் நாம் தமிழர் கட்சியினரும் ஜல்லிக்கட்டில் பங்கேற்று காளைகளை பிடித்தனர். வெற்றி பெற்ற காளைகளுக்கும் இளைஞர்களுக்கும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. தகவல் தெரிந்து திருப்பாதிரிப்புலியூர் காவல்துறையினர் அங்கு வந்த பொழுது ஜல்லிக்கட்டு முடிந்து அனைவரும் சென்றுவிட்டதால் காவல்துறைக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. பின்னர் நாம் தமிழர் மாவட்ட நிர்வாகிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். ஜல்லிக்கட்டினுடைய தடையை உடைத்து வெற்றிகரமாக கடலூர் மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டை நடத்தி இருக்கின்றோம். இது எங்களுடைய பண்பாட்டு நிகழ்வு. இதை தடை செய்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. பண்பாடுகளை அழிப்பது அந்த தேசிய இனத்தின் முகத்தை அழிப்பது போல முகத்தை அழிக்க நாங்கள் சம்மதிக்க மாட்டோம். எங்கள் உரிமைகளுக்காக போராடி அந்த தடையை உடைப்போம். காட்பாடி சித்தூர் பேருந்து நிலையம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற கணவன் மனைவி மீது லாரி மோதிய விபத்தில் கணவர் கண்ணெதிரே மனைவி பலியானார். வேலூர் மாவட்டம் காட்பாடி செங்குட்டை மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த தமிழரசனும் அவருடைய மனைவி கஸ்தூரியும் பொங்கலுக்கு காய்கறி வாங்க இருசக்கர வாகனத்தில் சென்றனர். காட்பாடி சித்தூர் பேருந்து நிலையம் அங்கே வந்து கொண்டிருந்த போது ஆந்திராவிலிருந்து வேலூர் நோக்கி சென்ற சரக்கு லாரி ஒன்று இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் கஸ்தூரி சம்பவ இடத்திலேயே பலியானார். தமிழரசன் காயமடைந்தார். விபத்து குறித்து காட்பாடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்து காரணமாக சித்தூர் வேலூர் தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போதைப் பொருள் கடத்தியதாக புதுக்கோட்டை மாவட்ட நாட்டுப்பழக மீனவர்கள் 2 இலங்கை காவல்துறையினர் கைது செய்துள்ள சம்பவம் மீனவர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்குடி நாட்டுப்படகு தளத்திலிருந்து 300 படகுகளில் மீனவர்கள் நேற்று கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். அப்பொழுது படகு பழுதானதால் கடலில் தத்தளித்த மீனவர்கள் சக்திவேல், முனிசாமி ஆகியோரை போதைப் பொருள் வைத்திருந்ததாக கூறி இலங்கை காங்கேசன்துறை காவல்துறையினர் கைது செய்தனர்.
இலங்கையில் விற்பனை செய்ய 50 கிலோ கஞ்சா கொண்டு சென்றதாக அவர்கள் கைது செய்யப்பட்டு பருத்தித்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இந்த சம்பவம் புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் கண்ணாடி உடையும் விபத்துகளின் தொடர்ச்சியாக 75வது முறையாக இன்றும் கண்ணாடி உடைந்தது. சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் கண்ணாடி கதவுகள் திடீரென உடைந்து நொறுங்குவது தொடர்கதையாகி வருகிறது. இதுவரை 74 முறை கண்ணாடிகள் விழுந்து நொறுங்கியுள்ளன. இதனால் பயணிகள் ஒருவித அச்சத்துடனேயே விமான நிலையத்தை கடந்து செல்கின்றனர். இந்த நிலையில் இன்று காலை உள்நாட்டு வருகை பகுதியில் முதல் வாசலில் மேற்புறத்தில் இருந்த கண்ணாடி திடீரென உடைந்தது. வருகை பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாததால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. சென்னை விமான நிலையத்தில் கண்ணாடி உடைந்து விழுவது இது 75வது முறையாகும். இதுகுறித்து விமான நிலைய அலுவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரள மாநிலம் சபரிமலை அருள்மிகு ஐயப்பன் கோவிலில் மகர ஜோதியை முன்னிட்டு நடைபெற்ற பேட்டை துள்ளல் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் ஆடிப்பாடி சுவாமியை வழிபட்டனர். மகர விளக்கு பூஜை வரும் 14ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கு முன்னதாக அம்பலப்புழா ஆலங்காடு பக்தர்களின் பேட்டை துள்ளல் நிறைவு பெற்றது. வானில் கருடன் வட்டமிட்ட நிலையில் எருமேலியில் 3 யானைகள் அணிவகுக்க பேட்டை துள்ளல் நடைபெற்றது. பக்தியுடன் ஆடிப்பாடியே பக்தர்கள் சென்ற இந்த ஊர்வலம் பெரிய சாஸ்தா கோவில் அருகே நிறைவுற்றது. இதனையடுத்து பெரிய பாதை வழியாக பக்தர்கள் ஐயப்பன் கோவிலுக்கு சென்றனர். ஸ்பெயின் கால்பந்து போட்டி பார்சிலோனா அணி வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். அர்ஜென்டினா நாட்டில் பெய்து வரும் கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுடன் சில இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அர்ஜென்டினாவில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கரைகள் உடைந்து சாலைகளில் வெள்ளநீர் ஓடுகிறது. ஜூஜு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் பாதைகள் சேரும் சகுதியுமாக காட்சியளிக்கின்றன. இதனால் புகழ்பெற்ற டேகர் மோட்டார் பந்தயம் நடத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சில இடங்களில் வீடுகளில் வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் வெள்ளத்தில் அடித்து வரப்பட்டு சாலைகளில் குப்பையாக குவிந்து கிடக்கின்றன. மழையால் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் கோபா டெல்ட்ரே கால்பந்து தொடரில் அத்லெட்டிக் பில்போ அணிக்கு எதிரான போட்டியில் வென்ற பார்சிலோனா அணி காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றது. ஸ்பெயினின் கேடட்டோரியா நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் தொடக்க முதலே பார்சிலோனா அணி ஆதிக்கம் செலுத்தியது. போட்டியின் 35வது நிமிடத்தில் லூயிஸ் சூரேஸ் பார்சிலோனா அணிக்கான முதல் கோலை அடித்தார். இதையடுத்து ஆட்டத்தின் 2வது கோலை பெனால்டி ஷூட் மூலம் நெய்மர் அடித்தார். கடுமையான போராட்டத்திற்கு பிறகு 51வது நிமிடத்தில் அத்லெட்டிக் பில்போ முதல் கோல் போட்ட நிலையில் பார்சிலோனா வீரர் லயனல் மெஸ்ஸி கோல் அடித்து அணியின் வெற்றியை உறுதி செய்தார். இந்த வெற்றியின் மூலம் பார்சிலோனா அணி இந்த தொடரின் காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜல்லிக்கட்டு வழக்கில் பொங்கலுக்கு முன் தீர்ப்பு வழங்க முடியாது. உச்சநீதிமன்ற மறுப்பு, தலைவர்கள் எதிர்வினை. ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டம் கொண்டு வர ஸ்டாலின் வலியுறுத்தல். மத்திய மாநில அரசுகளை கண்டித்து நாளை ஆர்ப்பாட்டம் என அறிவிப்பு. வரும் 23ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை கூட்டம் ஆளுநரின் உரையுடன் தொடங்குகிறது. சந்திரபாபு நாயுடுவுடன் முதல்வர் சந்திப்பு. கிருஷ்ணா நதி நீரை விடுவிக்க பேச்சு.
இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 5:30 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை தொடர் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.